ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே இந்த தொழில ஒரு நல்ல அமௌண்ட் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறமா நாமளே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சு உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த தொழில பார்க்க போறேன் சொல்லு. இதுக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. தேங்க்ஸ் லவ். என்னப்பா வைஃபை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலேயே தங்கிட்ட போல இருக்கு. அது போலாம் போலாம். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கு. யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவளே முன்னாடி வந்து நிக்கிறாளே. என்னப்பா உன் தங்கச்சி விஜயலட்சுமி தானே? தங்கச்சி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கீல? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா இங்க என்ன செய்யற? நான் இந்த கடையில தான் வேலை பாக்குறேன். என்னப்பா உன் தங்கச்சி காதலிச்சு ஓடி போச்சுன்னு கோவப்பட்ட, தங்கச்சியே வேணான்னு வீரவசனமெல்லாம் பேசின, இப்போ தங்கச்சியை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. புரியுது புரியுது, ஊருக்கு தான் உபதேசம். போன மாசம் சதீஷ் தங்கச்சி ஓடி போனதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுன, இந்த மாதிரி தங்கச்சி எல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ உன் தங்கச்சியை மட்டும் சேர்த்துக்கிட்டியப்பா. அது மட்டும் இல்லாம உன் வைஃப் வேலை பார்க்குற அதே கடையில வேலைக்கும் சேர்த்து விட்டுருக்க. சூப்பர் சூப்பர். ஐயோ இவன் வேற ஒருத்தன். மானம் மரியாதையெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா கப்பல் ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். ஏய் முரளி, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. என்ன பெருசா பேசிட்டேன்? அதான் பாக்குறேன்ல, தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தையும் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணத்தையும். ஊருக்கு முன்னாடிதான் நீ கெத்து, உள்ளுக்குள்ள நீ வெறும் வெத்து. முரளி, என்ன நடந்ததுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காத. அவ்வளவுதான். அப்புறம் அண்ணா அவளை ஒண்ணு நாங்க சேர்த்துக்கல. எங்களுக்கு மானம் ரோஷம் சூடு வெக்கம் எல்லாம் இருக்கு. அத இல்லாதவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. நீ சேர்க்கலாமா? நீ வேலை பாக்குற கடையில தானே உன் நாத்தனார் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் தானமா இந்த கடையில ரொம்ப வருஷமா வேலை செய்யற. அப்புறம் உன் சிபாரிசு இல்லாம அவ எப்படிங்க சேருவா? நான் ஒண்ணு அவளை சேர்த்து விடலன்னு, அவதான் எங்க கூட திரும்ப சேரணும்னு நான் வேலை பாக்குற கடையில வந்து சேர்ந்திருக்கா. பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நக்கலா பேசிக்கிட்டே இருக்க. என்னடா? இங்க பாரு, சட்டம் மேல கை வைக்கிற வேலையை வச்சுக்காத. மரியாதையா கை எடுத்துரு, இது நல்லா இல்ல. ஏய் நீ பேசுறதுதான்டா நல்லா இல்ல. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன்டா பேச போறேன்? மானம் கெட்டு போய் உங்ககிட்ட பிசினஸ் பண்றேன் பாரு. என்ன சொல்லணும்டா? இருக்கிறத சொன்னா ஏன் சட்டையை பிடிக்கிறேல? காசு கஷ்டன்னு உனக்கு ஏன் கிளைண்ட கொடுத்தேன் பாரு, என்னையே நீ பல்லு பிடிச்சு பாக்குறியா? இனிமே தாம்பரம் லேண்ட் மேட்டர்லாம் நீ வர வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஓயா இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டை விட்டு ஓடி போய் எங்க கௌரவத்தை கொன்ன, இப்போ இந்த கடையில வேலை செஞ்சு எங்க மானத்தையும் வாங்கிட்ட. இன்னும் என் உயிர் மட்டும் தான் இருக்கு, அதையும் எடுத்துரு. இதுக்குதான் இந்த ஊர்லயும் இந்த கடையில நீ இருக்க கூடாதுன்னு நான் அன்னைக்கே சத்தம் போட்டேன். பார்த்தா இல்ல என் ஃப்ரெண்ட் என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான்னு. ஹலோ, உங்க பிரச்சனைய ஏன் மேல திணிக்காதீங்க. நான் இந்த கடைக்கு வேலை பாக்குறதுக்கு தான் வந்தேன். எவனோ ஏதோ ஒண்ணு பேசினானா அதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? உங்களை கேவலமா பேசினாருனா அதுக்கு நீங்க தான் அவரை கேட்கணும். நான் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு மத்தவங்க டிசைட் பண்ண கூடாது. அப்புறம் சும்மா இந்த மிரட்டுற வேலையில வச்சுக்காதீங்க. ஏய், நீ பண்ணிட்டு போன கேவலமான வேலைக்கு தாண்டி நாங்க அசிங்கப்பட்டு இருக்கோம். உன்னால இவர் தாண்டி அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு மேல என் புருஷனை கை நீட்டி பேசின பொள்ளெல்லாம் பேத்து கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. எங்க கழட்டுங்க பாப்போம், கழட்டுங்க பாப்போம்.
நீங்க என் மேல கை வைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா இல்ல பூண்டு உரிக்குமா? திருப்பி இப்படி ஏய்! என்னடி கைய ஓங்குற? கை வைப்பியா என்ன? வேடி பாப்போம், வேடி கையா பாக்குற நானும். நான்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? நீங்க சும்மாவே நிக்கிறீங்கல்ல? என்னம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், ஹஸ்பண்ட் வந்தாரு, சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி சரி போய் வேலையை பாருமா. கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன். நீங்க என் மேல கை வைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா இல்ல பூண்டு உரிக்குமா? திருப்பி இப்படி இருடி, இன்னும் என்னை கொஞ்ச நாள்ல உன்னை இங்க இருந்து எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதிசக்தியை போற்றி, ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, ஓம் அபிராமித்தாயே போற்றி, ஓம் அன்னையே போற்றி, ஓம் அகிலாண்டநாயகியே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் ஆனைமுகத்தோனே போற்றி, ஓம் மருமுகன் சோதரனே போற்றி, ஓம் செல்வ விநாயகா போற்றி போற்றி. ஏங்க அது உங்க பெரியப்பா பொண்ணு தெய்வான தானே? ஆமா ஷோப்னா, வா. டேய் ரவீந்தர், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வணக்கம். வணக்கம். டேய், நீ லண்டன்ல தானே இருக்கிறதா சொன்ன, இப்ப எங்க சுத்திட்டு இருக்க? எப்படா வந்த? நேத்து தான்க்கா வந்தேன். என் பொண்ணு பிரீத்தி இருக்கால, அவ ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு 6 மாசம் ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்கணுமா. அதனால அவளை காலேஜில் சேர்த்து விட்டுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சதும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே சோபனாவும் இந்த கோவிலை பார்க்கணும்னு சொன்னா, அதான் வந்தேன். ஓம் விநாயகரே போற்றி, ஓம் ஆனைமுகத்தோனே போற்றி. ஏண்டா லண்டன்ல இருந்து வந்திருக்க, இங்க அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, என்ன பார்க்கணும் மாமாவை பார்க்கணுங்கிற நினைப்பே உனக்கு வரலையாடா? அதான் சொன்னேன்லக்கா, நைட்டு தான் சென்னை ரீச் ஆனோம். பிரீத்திக்கு அட்மிஷன் போட்டுட்டு உன்னை வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள கோவில்லயே உன்னை பார்த்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச் தான்டா.